ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உருண்டை குழம்பு பண்ண போகிறோம். இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமைங்கிறதுனால நான்வெஜ் எதுவும் எடுக்கலை. ஸோ அந்த நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக என்ன டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு இன்றைக்கி உருண்டை குழம்பு பண்ணலான்னு இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ 4 டம்ளர் பருப்பு எடுத்துருக்கிறேன். அதில் 3 டம்ளர் கடலைப்பருப்பு, 1 டம்ளர் உளுந்தம்பருப்பு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கணும். ஊற வச்ச பருப்பை மிக்ஸி ஜாருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா கொரன்னு அரைச்சிக்கணும். பாருங்கள், கொரன்னு இருக்குது, தண்ணி சேர்க்கக்கூடாது. அதனோட நான் ஒரு 5 பல்லாரி கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பருப்போட சோம்பு, பெருங்காயம், உப்பு, காரம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். பாருங்கள், இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கலாம். நல்லா உப்பு, புளிப்பு, காரம் 3 சேர்ந்துருந்தால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்படி தான் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். அப்போ தான் குழம்புல உதிராமல் இருக்கும். பிடிச்ச மாதிரியே எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ பிடிச்சி வச்ச உருண்டையை அழகாக ஒன்றா எடுத்து இட்லி கொப்பரையில் வச்சு அவிச்சிக்கலாம். ஒரு சிலர் எண்ணெயில் பொரிப்பாங்க, ஆனால் அதை விட இப்படி பண்ணால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறோம். இது ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுங்கிறதுனால நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறோம். நம்மக்கிட்ட எந்த எண்ணெய் இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தாளிக்கக்கூடிய திங்ஸ். இது ஒரு 10 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கணும். கொஞ்சம் மல்லி இலை. ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம், அப்புறம் சோம்பு போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். பூண்டு இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோவையும் மல்லியோடையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் ஈஸியாக வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ மல்லிப்பொடி ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். வத்தப்பொடி காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா மையாக அரைச்சி குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதில் அரைச்ச தேங்காவை ஆட் பண்ணிட்டோம். உருண்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ குழம்புல ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.